வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை தாலுகா, திருக்கோணம் வட்டம் நயன்பி புறவரப்பண்ண கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் ஊரில் ஒரு பிரபலியமான ஒரு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று வாங்கி வளர்த்தோம். வடம்பலாப்பூர்லேருந்து அந்த மாட்டை கொண்டு வந்தோம். அது 1973 எடுத்த மாடு. அந்த மாடுனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னாக்க, வெளியில் போகும்பொழுது முதல்ல லாரியில் ஏற்றுனது இந்த மாடு ஒன்று தான். அதை காப்பி அடிச்சுட்டு தான் பின்னாடி எல்லாம் மாட்டை இந்த லாரியில் ஏற்றுறது, டாடா ஏஸில் ஏற்றுறதா கொண்டு வந்தாங்க. அந்த மாடு கொண்டு போய் என்னன்னாக்கா, மஞ்சு விரட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நிப்பாட்டிடுவாங்க மஞ்சு விரட்டை. இதை அழைச்சிக்கிட்டு போவோம். ஒரு அரை மணி நேரம், ½ அன் ஹவர் நிப்பாட்டிடுவாங்க. இதை அழைச்சிக்கிட்டு போய் இதை அவுத்து விடும் பொழுது ரொம்ப பேர் பேசுவாங்க, என்னடா சுண்டைக்காய் மாடு, இதை கட்டிடுவோம் போயிடுவோம்னு சொல்லுவாங்க. வரும்பொழுது அது ஒரு 4-5 பேரை பழி வாங்கிட்டு தான் வரும் வெளியில். அந்த மாதிரி சிறப்பு அந்த மாட்டுக்கு ரொம்ப உண்டு. இதை எங்கள் ஊரில் உள்ளவங்க அது அந்த மாடு புறவரப்பண்ண கருப்பர் கோயில் கருப்பருக்கு மாடுன்னு தான் சொல்கிறது. ஊரே திரண்டு அந்த மாட்டை எல்லாருமே போய் பாதுகாத்தோம். அந்த மாட்டுக்கு தீனி கொடுக்குறது பண்ணுறது செல்ல பிள்ளை மாதிரி அது எல்லார் வீட்டுக்கும் போகும். எல்லா வீட்லேயும் போய் சாப்பிடுதீங்க, தண்ணியை குடிக்க, வைக்கலத்தீங்க, எல்லா வீட்லேயும் செல்ல பிள்ளையாக தான் இருக்கும். அதனால் அந்த பார்வையாளர்கள் நிரம்ப பேர் பார்க்குறதுக்காகவே புறவரக்கால ஜல்லிக்கட்டில் போகும்பொழுது அந்த கூட்டம் அவுத்த உடனே ஜல்லிக்கட்டை நின்று போயிடும். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரபலியமான மாடு எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போயிருக்கோம். நார்த்தாமலை பக்கத்தில் இருக்குது, புதுக்கோட்டை சேர்ந்தது தான். இந்த நார்த்தாமலையில் இந்த மாட்டை நான் கட்டிப்புறம்னு வந்தார். இந்த மாடு வடதுபுறம் தான் பயமுன்னு இடதுபுறம் தாவி விழுந்தார். தூக்கி மேலே விட்டுட்டு அது வாட்டுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி தன்மை உண்டு. எந்த பக்கம் பாயுதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நிரம்ப உயிர் சேதங்களும் ஏற்பட்டுருக்கு. அது தவிர்க்க முடியாது. அதை யார் பேசுகிறாங்கிறது. எங்கள் ஊர்லேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கள் ஊர்லேயே அந்த மாட்டை இந்த மாட்டை ஊரில் சின்ன கன்றாக இருக்கும் பொழுது ஊருக்காரவங்களை திரட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்காரவங்களை கூட்டி மது போதையில் விட்டு இந்த மாட்டை சாய்க்கணும்னு திருவப்பூர் ஜல்லிக்கட்டில் நடந்த விவரம் அது எனக்கு நல்லா தெரியும். அது ஜல்லிக்கட்டில் கூட்டி ஒரு 10-20 பேரை விட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும் பொழுது அதை ரொம்ப அலம்பல் பண்ணி, ஆனால் எல்லாத்தையும் விழுந்து பாயுது. இருந்தாலும் அதை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அந்த குடும்பத்தை வெளியில் கொண்டு போயிட்டு கோயில்பட்டி மஞ்சு விரட்டில் இடது கையை வலது கால் இடது கையை பழி வாங்கிருச்சு. அது மாதிரி யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அவங்கள அது பழி வாங்காமல் விட்டது கிடையாது. ஆனால் மற்றவங்கள ஒன்றும் பண்ணதில்லை. நானே அந்த மாட்டை இதே திருவப்பூர் கவிநாடு கண்மா ஜல்லிக்கட்டுக்கு திருவப்பூர் ஒரு பட்டப்பகலில் குறவங்குறத்தி ஆட்டத்தை வச்சு நான் அந்த மாட்டை அழைச்சிக்கிட்டு போயிருக்கோம். முன்னாடி குறவங்குறத்தி ஆடிக்கிட்டு போவாங்க, மக்கள்லாம் பின்னாடி போய்ட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு அதுக்கிட்ட. இந்த அருவா வச்சு அறுத்தது இந்த மாட்டை தான் வச்சு அறுத்தாங்க. இதை காப்பி அடிச்சுட்டு தான் மற்றவங்களாம் தொழில் மாடு ஓட்ட ஆரம்பித்தாங்க. லாரியோ வாகனங்களில் எந்த மாடும் ஏற்றினது கிடையாது. இது போனால் தான் வரும். அதே மாதிரி இந்த மாட்டை ஜல்லிக்கட்டில் அவுக்கும் பொழுது வேறு யாரும் அரை மணி நேரம் மாடு அவுக்க மாட்டாங்க. எல்லோரும் மேலே ஏறிடுவாங்க. சும்மா அது வாட்டு போச்சுன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாட்டுனால நான்லாம் ரொம்ப இடத்துல போயிருக்கோம். ரொம்ப கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதனால் எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு நல்ல பேர் தான் கிடச்சிருக்கு. அது தெய்வமாக இருந்துட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் இந்த புறவரப்பண்ணையில் இருந்திருக்கு. புறவரக்காலம் வருதுனாக்கா கூட்டமே அங்கே தான் நிற்கும். வேறு எங்கேயுமே இருக்குது. எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி. அது ஆலங்குடி எல்லா புதுசாக மஞ்சட்டு வச்சாங்க. ஆலங்குடியில் கோயிலூர், சந்தப்பேட்டை, இன்னும் வம்பனு, கல்லாங்குடி, நிரம்ப இந்த மாதிரி புதுசு கற்போயில் காலம் வரும்னா அங்கே ஒரு மஞ்சள் நடக்கும். எங்கேனாலும் இருக்கும். எல்லா இடமும் போய்ட்டு வந்துருச்சு அந்த இடம். அதை இந்த மாதிரி நடந்தது. அதை பக்கத்தில் இடையாத்திங்கிற ஊரில் அதை வேணுங்கன்றதுக்கே அந்த மாட்டை ஒரு சும்மா தடுத்து மந்திரிச்சு அதை இல்லாதெல்லாம் செஞ்சு சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் விரட்டி தண்ணிக்குள்ள மழை நேரம் விரட்டி மாடி கீழே விழுந்துருச்சு. அதுதான் அது நடந்த ஒரு இது. திரும்ப அந்த மாட்டினுடைய அந்த சாமியினுடைய இது அவங்களுக்கு போய் ரொம்ப குடும்பத்தில் இருந்து அம்மை இந்த மாதிரி இதில் ஆக்கி விட்டதுனால அவங்களே திருவப்பூர் மிராசு முன்னிலையில் கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுமாங்கன்னு மன்னிப்பு கேட்டவன் பாடு அவங்களே விட்டுச்சு. அதே மாதிரி ரொம்ப இடத்துல இதை கட்டணும்னு சொன்னான்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு இதாகும். ஐயா அந்த மாட்டை தெரியாமல் நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்க சொல்லுங்கள், அவங்க செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி கவநாடி குளத்தில் இருக்குது கரையை கருப்புன்னு சொல்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். அதுக்கு பின்னாடி அந்த மாடு மாதிரி எதுவும் அமையலை. நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை தாலுகா, புறவரப்பண்ணையில் வசித்து வருகிறேன். நான் கலெக்டரேட்டில் இருந்து மாவட்ட தொழில்நுட்பத்திலேருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டேன். அதனால் எனக்கு அந்த கருப்பர் கோயில் மாடுங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தமானது. ஒரு தெய்வத்தை நேரடியாக பார்த்தது மாதிரி தான் இருந்தது. அதுக்கிடையில் இப்போவும் எங்கள் வீட்டில் 4-5 தொழுமாடு ஓட்டுறோம். எத்தனையோ பேர் தொழுமாடு ஓட்டுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு தொழுமாடுங்கிறது பார்க்க முடியாது. கருப்பர் கோயில்னால் அதே பரம்பூரில் சொன்னாங்க வடநாட்டு எம்ஜிஆர் வார்பட்டு காலை, வார்பட்டில் ஒரு கால் ஃபேமஸ் ஆகிடுச்சு.
வார்பட்டில் மாடு வந்து பெரம்பூரில் கொண்டு அவுக்குறாங்க. வார்பட்டு கால வந்து வடநாட்டு எம்ஜிஆர் என்டிஆர், தென்னாட்டு மக்கள் திலகம் புரட்சி ராமச்சந்திரன் சொன்னாங்க. அப்படியே தூக்கிவிட்டு பாய்ஞ்சி பெரம்பூரில். அதுக்கு ஒரு பெரிய பேர் எம்ஜிஆருக்கு என்ன பேர் கிடைச்சதோ தமிழ்நாட்டில் அந்த பேர் இந்த மாட்டுக்கு ஓரளவு இருந்தது. இது எங்கள் ஊர் புராரப்பண்ணை கருப்பவேல் கோயில் மாடு. அதுக்கு பேர் புரார காலன்னு தான் சொல்லுவான். புராரப்பண்ணை கருப்பவேல் கோயில் மாடு. இதை நல்லா சொன்னாங்க. வடநாட்டு எம்ஜிஆர் வந்து வார்பட்டு காலையும், தென்னாட்டு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஒன்றுவே புரார காலன்னு பாஞ்சிருச்சு. அது மாதிரி அதுக்கு வந்து எப்படி பாயிடுமா பாயும். இதே வந்து உள்ளே கொண்டு அறுக்கும் போகும் பொழுது மருத்துவம் எங்காளுகளை பாயாது, வெளியில் ஒன்று தூக்கி விட்டு தான் வரும். அந்த மாதிரி சிறப்புள்ள மாடு. அது மாதிரி தெய்வமும் அந்த மாதிரி இருந்தது. இந்த ஊரில் உள்ள மக்களும் அதுக்கு நாங்கள் வந்து எல்லாம் பணியோட செஞ்சு நல்லபடியாக இருந்தோம். ஆனால் அது மாதிரி இனி வந்து இப்போ எத்தனையோ கார் வாங்குது, எத்தனையோ இதெல்லாம் வாங்குது. அது இருந்துட்டு தான் தமிழ்நாட்டில் கொடுக்குற அத்தனையும் வாங்கிட்டு போயிடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் சும்மா வந்து பூச்சாண்டி பிடிச்செல்லாம் நடிக்கிற மாடு இல்லை. அது கற்பூர் காலம் வருதுன்னாக்கா அத்தனை பேர் வண்டியில் தான் நிற்பான். தப்பின்னு என்னென்னா அவனை இப்போ வந்து கீழே பாடியாக தான் தூக்கி வந்து போட்டு போவான். அரை மணி நேரம் மஞ்சேரியை லாக் பண்ணது இந்த புரார காலனால தான். அது ரொம்ப தெய்வ சிறப்பு உள்ள மாடு. மன்னரே வந்து கேட்டாங்க, புதுக்கோட்டை மன்னர்லாம் கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மன்னர் விஜயராஜ தொண்டமானலாம் வந்து மாட்டை கேட்டாங்க. அது எங்கள் ஊரில் யாரும் நாங்கள் அது வந்து செஞ்சவங்க இல்லை, சலிச்சவங்க இல்லை. இந்த மாடு நீங்கள் யார் கேட்டாலும் சரி, இதை விட பெரிய கோடீஸ்வரன்லாம் வந்து பணத்தை கட்டிக்கிட்டுலாம் நீங்கள் கீழெல்லாம் நின்னாங்க. இது மாடு தரமாட்டோம், இது புரோர காலை, இது புரோர பண்ணையில் தான் நிற்கும். இதே வந்து திருவப்பூர் வந்து பெரிய 32 பட்டியை சேர்ந்த ஊர். இந்த 32 பட்டியும் வந்து நடத்தும். முதலிடம் எங்களுக்கு தான். இந்த புரார பண்ணை கிராமத்துக்கு தான் முதலிடத்தை தரணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறாக வந்து இந்த மாடை வந்து அடைக்கிறதுக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க. அந்த மஞ்சேட்டே லாக் பண்ணோம். ஏன்னா அந்த மாதிரி திறமையான மாடு கவநாட்டு குளத்தில் மஞ்சேட்டு நடக்குதுன்னா அது புரார காலையாக தான் இருக்கும். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் ஊருக்கு தோல் மாடு வாங்கி கோயில் மாடு வாங்கி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ திறமையான மாடு. அதுக்கு பின்னாடி நாங்கள் அந்த மாதிரி மாட்டை பார்க்குறதுக்கு எங்களால் முடியலை. இறைவன் அருள் கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டி இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.